இவ்வளவு அவசரமா போறா? டேய் என்னங்கடா என்ன இவ்வளவு சந்தோஷமா போறா? என்னென்ன பையில இவ்வளோ சாமானம் வாங்கிட்டு போறீங்க? அது இன்னைக்கு எனக்கு முன்னாடிக்கு வெட்டிக்கிட்டே இல்லையா, அதனால பால் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போய் இன்னைக்கு விடிய விடிய ஜாலியாக இருக்க போகிறேன். நாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? கொஞ்சம் போகிறேன் கொஞ்சம். ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன லோன் வருதா மாப்பிள்ள? நீ கடை லீவ் இல்லையா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஐயோ உடனே போகணுமா? ஐயோ பழமெல்லாம் வச்சு. டேய் ஒரு அவசரம்டா, மாப்பிள்ளை கடல் இல்லையா, லோடு வந்துருச்சாமா, இது உடனே போக சொல்கிறாரு. இங்கே எப்படி அந்த பழமெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ நான் நீங்கள் கடையில் போய் அந்த பயிரவனை கொட்டி போய் உங்கள் வேலையை முடிச்சுட்டு நல்லா பொறுமையாக வாங்க. நான் போய் அன்னிட்டு இந்த பைக்கிட்ட கொடுத்துட்றேன். கொடுங்க. குர்ரா சலா, அவன் சின்ன பையன் தலா, லோனை இறக்க அவன் தான் சரியான ஆள். அவனை கூட்டிட்டு போய் லோனை இறக்குங்க. அன்னிக்கிட்ட நான் அந்த பையன் கொடுத்துட்டு சௌரியம் பார்த்து வர்றான். டேய் உங்கள் முகரையே பார்த்தா அவ்வளோ நல்லவனா தெரியல. புரியல, நானே போய் முன்னாடி கொடுத்துட்டு வந்து லோடு வைக்கிறேன். கடைக்கு போங்கடா நாய்களா. தனா கடையில் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ தானே முடிச்சுட்டு வந்தேன். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன். டெய்லி நமக்கு வந்து 10,000 ரூபா லாபம் வருது. அப்போ மாதத்துக்கு 3 லட்ச ரூபா கமிஷனுக்குள்ள தனியாக வச்சது ரொம்ப நல்லா தான் போச்சு தானே. எல்லாம் நீ வந்த நேரம். என்னங்க, எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு வருஷம் பணம் சேர்த்து வச்சு ஒரு வயல் வாங்கணுங்க. வயல் வாங்கிட்டு விவசாயம் பார்க்கணும். உன் விருப்பம் தான், என் விருப்பம் நீ செல்லம். கண்டிப்பாக வயல் வாங்குறோம், விவசாயம் பண்ணுறோம். ஊருக்கே சோறு போடுறோம். விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான். நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் நன்னா. மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தரனான் நன்னா. உச்சிவையில் சாயும் நேரம் உதட்டோரம் ஈரம் ஏறும். பச்சை புல்லும் மாயா மாறும். பசியே பண்ணானா தீரும். ஓரவி பார்க்கும் பார்வ போத ஏறுது. 100 முறை சேர்ந்த போதும் ஆசை கூடுது. பொழுதாச்சு விளையாட ஒரு வாட காத்து சூடு ஏத்தும். விளக்கு வச்ச நேரத்திலே
நித்தம் புது ராகம் கண்டு நான் பாடும் பாடல் 100. நீ படிக்க வேகம் கண்டு நிலமாறும் வேகம் பாரு. நீலமயில் போக சூடி ஜாக தேடுது. ஜாதி மலர் தேனில் ஊற ஜாட கூறுது. பொழுதாச்சு விளையாட ஒரு வாட காத்து சூடு ஏத்தும். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் நன்னா மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தரனான் நன்னா. நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான். சத்தி, தனம், அம்மா என்னப்பா கடையில இருந்து வந்ததே கனவா? வந்து சாப்பிட தோணுங்க, நேரம் ஆகுதுல. வாங்க. இந்த வரேங்கண்ணா. என்னங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? முகம் வேற ஒரு மாதிரி இருக்கு. கண்ணு செவந்திருக்கு. தனம், நம்ம கடைக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று வந்துருக்கு. வருஷம் பூரா நம்ம தான் சப்ளை பண்ண போகிறோம். கொய்யாக்காய் மாங்காய் எல்லாத்தையும் நம்ம தான் அங்கே சப்ளை பண்ணுறோம். நம்ம ஊரில் இத்தனை கமிஷன் கடை இருந்தும் நமக்கு தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு தானோ. 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன் தானோ. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்னங்க வாய் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? ஸ்மெல்லு வேற வருது. குடிச்சிருக்கீங்களா? என்னது? குடிச்சிருக்கானா? என்னப்பா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? அம்மா, வந்திருக்கிற ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு வந்து ட்ரீட் கேட்டாங்கம்மா. என்ன வேணும்னு நானும் கேட்டேன். ட்ரிங்க்ஸ் கேட்டாங்கம்மா. நானும் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டேங்கம்மா. நான் குடித்தா தான் அவங்களும் குடிப்பேன்ட்டு சொன்னாங்கம்மா. எனக்கும் வேறு வழி இல்லாமல் நானும் கொஞ்சம் குடிச்சிட்டேம்மா. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்ற ஒரே காரணத்தினால தான் எங்கள் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு. டேய், குடிப்பழக்கங்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியில் குடும்பத்தையே அழிச்சிரும்டா. இதுதான் குடிக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் குடிச்சிங்க, இது சரிப்படாது. சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? உள்ள கூட்டிட்டு வாமா.
தலா எங்கெங்க கிளம்பிட்டீங்க? ஏய் வழக்கெல்லாம் மாப்பிள்ளை அடைக்கல கமிஷனுக்கு போய் கடையை பார்த்துட்டு சொல்லிட்டாரு. சரி, ஒரு முக்கியமான மேட்ரு, வாங்க உள்ளே போய் உட்காந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமானதா? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட். இதுதான் முக்கியமான என்னடா இது முக்கியமான விஷயம்? தலா. உனக்கு நேரம் தெரியாதா? ஏய் நேற்று போட்ட மப்பு இப்போ கூட குறையாம இருக்கு. அதை படுத்துட்டு எப்படி சொல்றாங்க தலா? ஒண்ணுமே தெரியாதா? அந்த மூலையில வட்டி கடைக்காரர் இருந்தாங்க தானே, ஆமாம் ஊருக்கே வெட்டி கொடுத்துருந்தீங்க. அது ஒரு பொம்பளை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏய் ஊருன்னா ஆயிரம் நடக்கும்டா. அது நமக்கு என்ன என்னது வெட்டி போயிடலாம். இதை சொல்லுறதே வேலைக்கு வேகமாக போட்டு தடுத்து நிறுத்தி சொல்லிட்டீங்களா? அதான் கூட்டிட்டு ஓடுனது யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதா, சொன்னதான் தெரியும். ஏன்டா சொல்லி ஏன்டா என்னடாச்சு? என்னாச்சு சனியனே? ஓடி போறது வேற யாரும் இல்லை, எங்க அண்ணீனு. ஆமா இது நான் தான்டா எழுது, நீங்க எழுதுறீங்க. காத்திருந்தவன் போட்டானே, நேற்று வந்தவன் கூட்டி போயிட்டானே. ஏண்டா இவன் எவன்டா காத்திருந்தது? ஐயோ அடியே பாவிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன விடுங்க. அவங்களா போன போன செல்வ விட்டு போயிட்டாரு. கல்ல முள்ளடா குத்துமாடா பாவிக்கிறீங்க. என்னங்க, இன்னைக்கு நம்மளுக்கு வெட்டிங் டேங்க. இன்னைக்காவது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போய் குடிக்காதீங்க. சரிடா தங்கம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிடா, வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். ஹே மல்லே பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்து தர போற. நான் தாயில தத்தளிச்ச தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் உன்னை நான் சந்திச்சேன். ஹே எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 மட பாய வந்து சொக்கி விழ போற. வாசல பாக்கற கோலத்து காணோம், வாயே சிந்தா தண்ணி காணோம். தோழி தேடி போனே காணாத தூரம், கோட்டி காடி நெஞ்சில் காணாத பாரம். காத்திருந்து கண்ணு போத்திரோ, நீரமாகும் கண்ணோரம் கப்பலாடும். ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. போற
வாங்க 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 என்ன அப்படி வந்துருங்க என் கடை வெளியா இல்லை மாமா உட்காரு முதல்ல. மாப்பிள்ள நான் கடை கிளம்பிட்டேன் நீ கிளம்பலையா கடைக்கு போகலாம் மாமா. நேற்று நைட்டு போட்ட சரக்கு தலை பயங்கரமாக வலிக்குது மாமா. ஒரு ½ பாயிண்ட் வாங்க, 2 பேரும் குடிச்சிட்டு அப்புறமா கடைக்கு போகலாம். மாப்பிள்ள வேண்டாம்டா சொன்னா கேடு காலங்காத்தாலே குடிக்கக்கூடாது விளங்குதா அதெல்லாம் மதியம் 12 மணிக்கு மேலே டேய் மாப்பிள்ள குடிக்கிறவனெல்லாம் குடியாரம் கிடையாதுடா ஆனால் காலங்காத்தாலும் இன்றைக்கி குடிக்காம பாரு அவன் தானே உண்மையான குடிக்காரன் மாமா இந்த தத்துவமேரெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்மளும் குடியாரம் தான். அதில் என்ன, காலையில் குடிக்கிறது, மதியானத்துக்கு மேலே குடிக்கிறது, சாயந்தரத்துக்கு மேலே குடிக்கிறது, நைட் ஆனால் குடிக்கிறது. இந்தா போய் வாங்கிட்டு வா போ. டேய் மாப்பிள்ள எனக்கு தண்ணி வேணாம் சேராது மாமா இந்த ஆள் யோ குடிச்சிருக்கல இரு மாமா, இந்த முடிய போகுது. மாப்பிள்ள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ள மாப்பிள்ள ஊத்தாத ஊத்தாத கொஞ்சம் ஊத்தாத போகுது, உனக்கு ஓவர் ஆயிரு. நான் குடிச்சுக்கிறேன். மாமா கடைக்கு கொய்யாக்கா வரும். நீங்கள் கடைக்கு போய் கொய்யாக்காயெல்லாம் வாங்கி வச்சிருங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வர்றேன். மாப்பிள்ள கட்டாயம் வந்தாங்க மணி 12 மணிக்கு தான் கடைக்கு வந்தாங்க நான் வந்துடுறேன், நீங்கள் போய் எல்லாம் ரெடி பண்ணிருங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள நீங்கள் சொன்னா சரி போயிட்டு வரேன். நல்ல மாப்பிள்ள நல்ல மாமன் கடை வாங்கிடும்டா என்னப்பா சத்தி நல்லா இருக்கானா? நல்லா இருக்கானுங்க, செலவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் அர்ஜென்ட்டாக கட்டணும். மாப்பிள்ள உங்களை விட்டால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம், நீங்கள் தான் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். 5 லட்சம் என்ன 10 லட்சம் கூட நான் தரேன். எப்படியாவது என் சத்தியை காப்பாற்றி கூட்டி வாங்க. ரொம்ப சந்தோஷமுங்க. காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகணும், வீட்டில் வந்து வாங்கிக்கட்டுமா? ஆனால் ஒன்று, எங்கள் அண்ணிக்கிட்ட ஒரு பத்திரத்தில் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. பணம் வேற வாசம் வேற. குலகாரப்ப சமயம் பார்த்து கேட்குறான் பாரு. என்ன மணியா, நான் சொல்கிறது சரிதானே? காலையில் வந்து பத்திரமும் பணம் வாங்கி போங்க. சரிங்க, காலையில் வரணுங்க. அவன் பொழைச்சும் வர மாட்டியான். அந்த கடையும் வீடு நமக்கு தான்.
நான் பண்ணேன் யாரையே கொடுங்க மாப்பிள்ள போகலாம். என்ன மாமா இருந்தாலும் போதையை போட்டு வந்து குறுக்க நிற்கிறான். போய் போறேங்க மாமா இந்த ஆளை பார்க்குறப்ப என் பொண்டாட்டி தனலட்சுமி அப்பா மாதிரியே இருக்கான் மாமா. இல்லை மாப்பிள்ள சொட்ட மண்டைய அவன் கொஞ்சம் மயிறு மண்டை. நீ சொந்த மாமனா இல்லை அந்த மாமனாயா நீ? ஆசிரியர் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கியா? நீ அவன் சாதத்தை வாங்கி கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. நீ குடிச்சா செத்து போவேன் டாக்டர் சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப 2 பேரும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்க உயிரை பற்றி தான் கவலைப்படல, குடும்பத்தை பார்த்து கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களாடா? உங்களை நம்பி என் ஜாய் சங்கத்தில் ஏற்றிட்டு உனக்கு பொண்ணை கொடுத்தனடா. என்ன சொல்லும்டா? பொண்ணை கொடுக்காம பொத்திட்டு போனவான்னுக்கணும். மாப்பிள்ள இவனை பார்த்து போத இறங்கிடுச்சு. உன்னோட ஆப்ப போடல வாடா மாப்பிள்ள. ஆமாம் மாமா எனக்கு தான் போதை இறங்கிடுச்சு. மாமா எனக்கு பொருளை அடிச்சாதான் சந்தோஷமா ஏம்மா என்னாச்சு? ஏன் அப்படி உட்காந்துருக்குற? அவனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்கத்த, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசணும்ல குடிச்சிட்டு வராருன்னு, அப்போ இருந்து தினசரி குடிச்சிட்டு வராருங்கத்த. அப்படியா? இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்குது. அம்மா பேச்சையே வேத வாக்கா நினச்சவன் இன்னைக்கு குடிச்சிட்டு திரியிறானா? வரட்டுமா, பேசிக்கலாம். சரிங்கத்த, பார்க்கலாம். சரிம்மா, நீ அதையவே நினச்சிட்டு இருக்காத, புரியுதா? இப்போ தான் நான் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன். என்ன 6 மாதம் வரைக்கும் அவனுக்கு கெட்ட கரகம் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும், புரியுதா? அண்ணே அண்ணே என்னம்மா? ஏமா ஏமா அழுகாம சொல்லுமா? என்ன சாந்தி? என்னம்மா என்னம்மா சொல்லுமா? என்ன என்ன என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு சொல்லுமா? ஏமா ஒன்னா தங்குறீங்க? அண்ணே நான் என்னத்தனே சொல்லுவேன், என் பையன் சத்தி குடிகார ஆயிட்டானே. போய் பேசலாமா, அழுகாதேம்மா. அண்ணே என் பேச்ச சொன்னா கேட்பானே, இப்ப கேட்கவே மாட்டேங்கிறானே. பிள்ளைய படாத பாடு படுத்துறானே. அழுகாதேம்மா, நீ அழுகாதேம்மா. நீ வானே வந்து பேசலாமா, சொல்லலாம். அழுகாதீங்க, வாங்க பேசிக்கலாங்க, அழுகாதீங்க. அண்ணே வேற யாராவது வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம மணி அண்ணனே வாங்கி கொடுத்து என் மகனுக்கு எடுக்கிறாரு. அப்படியே அப்படி பாப்பா அவனை வச்சுக்கலாம், இல்லைன்னு இருக்கலாம். வீட்டு முன்னாடி சத்தம் ஓட்டிட்டு இருக்கேன். நீ குடிச்சு சாகிறது இல்லாம அவனுக்கு வாங்கி கொடுக்கல. அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன?
தங்கச்சியை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா? அந்த பிள்ளைய ஒரு பிள்ளைய பேத்துப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்குது. அவளுக்கு நீ சாராமே கூறியா? உள்ள குட்டி பெத்திருந்தா தானே உனக்கு அந்த அருமை தெரியும். நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவனா? என் புள்ள வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியே. உன் மகனுக்கு சரக்கு ஊற்றி கெடுத்த, அதை நீ பார்த்த. ஓமா யாரை கூப்பிட்டு வந்திருக்க பாரு. இவனுக்கு எனக்கு ஏற்கனவே வாய்க்கால் தகராறு. பெத்த பிள்ளைய கண்டிக்க வக்கல்ல வந்துட்ட தங்கச்சி. தனிக்க வேண்டிய தமிழ் பேசல. வாப்பா குடியாரில் என்ன உங்களுக்கு பேச்சு? அவன் போய் சக்திகிட்ட பேசல, நீங்கள் போய் அவன்கிட்ட போய் சரிக்கு மேலே நின்றுருக்கீங்க குடியாரன் சார். தலை என்னதான் சத்தம்? என் தங்கச்சியும் தம்பியும் வந்து சத்தம் போட்டு போகிறோம். உன் சொந்தம் வந்தவங்களும் உங்கள் வீட்டோட வச்சுக்கண்ண. என் தலைகிட்ட வந்து உங்களுக்கு தலை ரெண்டா போயிரு, தெரியுமா? தனலட்சுமி, தனலட்சுமி, ஆமா நல்ல யோசனை ஒன்றுமா. நான் வண்டியில் வந்துட்டு இருக்க குறுக்க வந்துட்டு ரகலை பண்ணுறானுங்க. இனிமேல் நீங்கள் இவங்க வாழணும்னு அவசியம் இல்லை. அவன் திருந்துற மாதிரி தெரியல. நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. குடியாரம் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கம்மா. நீ நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக பாட்டு தூங்கலாம். குடிக்கிறதே பிச்சை எடுத்து குடிச்சிட்டு இருக்கானுமா. பிள்ளை எந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுருக்கான் பாரு. வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, எங்க பிறந்து எங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க. வா எங்கூட வீட்டுக்கு. அப்பா என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் வாழ்வோ சாவோ இங்கே தான். சரிம்மா, எல்லாம் உன் தளபதி போல நடக்கட்டும். என்னம்மா ஒன்று சாந்தி எங்கேயுமே சத்தி எங்கேயுமே எங்கேயுமா அது ஒன்றும் வீட்டுக்கு இல்லையா? அவன் எப்போ வரான் எப்போ போறானே எனக்கு தெரியலண்ணா. பிள்ளைகளாம் எங்கே போச்சுமா? இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். கூப்பிட போயிருக்கேன் மருமகள். என்ன பொறுப்பு இல்லாம குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இப்படியா தெரியுங்க ஒரு பையன்? சாப்பாட்டை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. கண்டவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி வாங்கி குடிச்சு அழுந்து போறாங்க. பணம் கட்டி படிக்க வச்சுட்டு இருந்த புள்ள இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. என்னத்த நான் சொல்ல. நீ எப்படியா ஒரு வீடு நடத்திட்டு இருந்தாலே இப்படி ஆகி போயிட்டியாடா? பெத்த தாயை பார்த்தியா? நீயா காதல் பண்ணி கட்டிட்டு வந்திய ஒரு பிள்ளைய பொண்டாட்டிய அதை பார்த்தியா? நீ பெத்தெடுத்த பிள்ளையவாதையும் பார்த்தியாடா? இப்படி பண்ணிட்டு இருக்கியாடா? ஆடா கட்டவன் போய் பிச்சை எடுத்து அப்படி குடிக்கொள்ளதா அறிவுதான் அவங்களாம். என்னையா சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்குறியா என்ன பார்த்து? ஏய் உங்கள்கிட்ட நான் என்னைக்காவது காசு வாங்கி குடிச்சிருக்கேனாயா?
நீ யாரு என் குடும்ப பிரச்சனைல தலையிறதுக்கு? முதல்ல வீட்டு விட்டு வெளியே போயா. போயா வெளியா போ சொல்லுமா. என்னடா பேசுற? யார் அவரு? நம்ம மாமாடா. மாமாவாவது மண்ணாங்கட்டியாவது. அட பாவி, அவரை பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன. அவர் தாண்டா உன்னை வளர்த்து ஆளாக்குனாரு. அவரு போய் வெளியே போன்னு சொல்லிட்டே. அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருந்தா. என் உயிர்மா, நீ என் ரத்தம்மா, உன் மேலே கோவமே இல்லை. நீ உட்காருமா. அந்த நாய் மட்டும் என் மூத்த முடிக்கூடாதுமா. நான் வரேன்மா, உட்காருமா. நீ அண்ணே, எல்லாம் அந்த நாயால வந்தது. வெளியே வாடி. டேய் சக்தி, நீ குடிச்சு குடிச்சு சாகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்லடா. ஏன்டா இப்படி பண்ற நீ? எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்டா. ஒண்ணு, நீ குடிக்கிறத நிறுத்தணும். இல்லாட்டி நான் சாகிற தவிர எனக்கு வேற வழியே தெரியலடா. சொல்லுடா, சொல்லுடா. நான் சாகிற தவிர வேற வழியே தெரியலடா. சொல்றா, திருந்தவியா மாட்டேயா? ஏய் ஓ, செத்து தொலை. செத்து போ. நீ செத்து போனா நான் காலை போட மாட்டேன். நான் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருப்பேன். போ, செத்து போ, செத்து போ. என்னத்த வந்து கூப்பிடவே இல்லை, அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னாச்சுத்த? ஏன் தழுகுறீங்க? அண்ணனை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும். தெரியுத, நான் கூப்பிடுறேன். ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? அத்தை வந்திருக்காங்க, ஒரு மாதிரியா இருக்காங்க, அழுகுறாங்க. சீக்கிரம் வாங்க. ஏமா எழுதிட்டு இருக்க? நான் மருந்து குடிச்சிட்டேனா? ஐயோ, ஏமா இப்படி செஞ்ச? நாங்களாம் இல்லையா? தூக்குற ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க, எந்திரிங்க, வாங்க போலாம். தூக்குங்க, போலாம். நான் பொழைக்க மாட்டேன். ஏமா இப்படி சொல்ற? இப்படி பண்ணீங்க? நான் குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. நான் பொழைக்க மாட்டேன். என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றுவேண்ணா. என்னம்மா, என்ன சொல்றீங்கம்மா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேனுமா, சொல்லுமா. நான் உசுறு குசுரா வளர்த்தேன் என் மகனே என்னை
செத்து போன சபிக்கும். இனிமே நான் எதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்? இனிமேல் அவன் என் மூங்கிலையும் ஒழிக்க கூடாதுன்னு நான் செத்தா அவன் எனக்கு சொல்லி போடாதுன்னு இதுதானே என்னுடைய கடைசி ஆசனை. அதில் நிறைவேற்றுவியானே? ஏமா இப்படி சொல்ற? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வேகுது என் ஆவியடி. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வேகுது என் ஆவியடி. ஓடோடி பாடுபட்டேன் நாளெல்லாம் யார் யார்க்கோ, சேராமல் போனதடி சேர்த்தது தாயார்க்கோ. பெத்த மனம் என்னவென்று தோணலியே, போகையிலே சொல்லிவிட்டு போகலியே. இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. தன் வயிற பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவ
சேர்த்தவளே தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே நோயாலே நான் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா தீ மூண்டு தீர்ந்திடுமானம் கணக்கு ஆத்தா பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலியே என்ன ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு என் தாயன் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே எனக்கு 7 ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே எனக்கு 7 ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. சத்தி கேள்விப்பட்டேன்டா. நான் கேரளா போயிருந்தேனா? நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன சத்தி? எனக்கு துக்கம் தாங்கலையா? நீ எப்படா தாங்குவ? கவலை மறக்க சரக்கடியடா பைரவா, அதை எடுத்துக்குடு. உங்க கையால கொடுத்துருக்கியா? சரிங்க, இல்லை நீங்க கொடுங்கய்யா. சத்தி சத்தி கண்ணு ராசா குடிப்பா, இந்த குடிச்சு நல்லா சாப்பிடு சாப்பிடு. சித்தப்பா, நீங்க தான் என் தெய்வம். சிவம் சிவம் பரம சிவம் 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 சிவம். நீங்கெல்லாம் ஒரு சித்தப்பனா? இப்படி குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. சாந்தி அண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு நான் இந்த வீட்டு பக்கமே வரல. வராத மாமா வந்திருக்க, இதுதான் உன் மரியாதையா? உனக்கெல்லாம் ஒரு மரியாதையா? ஐயோ ஐயோ, என் மருமக கோபத்துல கூட இம்புண்டு அழகா இருக்கு. பைரவா சொல்லுங்க. தம்பிக்கு ஆறுதல் சொல்லியாச்சு. இனி என் மருமக தனலட்சுமிக்கு ஒரு ஆறுதல் பழமே சொல்லணும். நீ போயிட்டே வரலாம் ஓ. சத்தி, சித்தப்பாவை கொஞ்சம் கவனிக்க சொல்றான். ஏய் ஜனம், என் தெய்வத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ கவனிக்கிற. போங்க சித்தப்பா, போங்க.
உன்னைய முத பார்த்த போதே என் மனசு என்கிட்ட இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் இந்த பரமசிவ காத்துட்டு இருந்தா. உங்க விருப்பம் நிறைவேறாது. நான் ஏற்கனவே மருந்து குடிச்சிட்டேன். என்ன மருந்து குடிச்சிட்டியா? இந்த பாவத்துக்கு நான் ஆள இல்லை, நான் போயிட்டே இருக்கிறேன். டாக்டர் குடிச்சா செத்து போயிடுவேன்னு சொல்லியும் நீ கேட்கல. உங்க அம்மா செத்தும் நீ திருந்தல. உன்னை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை. நீ சாகிறதுக்கு முன்னால நான் செத்து போயிடுறேன்டா. என்னாச்சுடா? எந்திரிடா தனம். ஐயோ ரத்தம். தனம் குடிக்க மாட்டேன்டா. சத்தியமா குடிக்க மாட்டேன் தோணும். குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்டா.
பாப்பா பாப்பி என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? பாப்பா பாப்பா சத்தி என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? அம்மா என்னாச்சு? பாப்பா வாடா 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 சின்ன உட்காரு. என்னாச்சுப்பா? செல்லும் ஏன் இப்படி முகமல வேர்த்திருக்கு? எது கலகுற? என்னாச்சுன்னு சொல்லு, சொன்னாதான் தெரியும். அது ஒரு பெரிய கெட்ட கனவுமா. கனவா? என்ன அப்படியான கனவுண்ட? குடினால நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சுமா. அழுகாதீங்க, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அழுகுற? யாரை பிடிச்சா யார் குடும்பம் அழிஞ்சிச்சு? எல்லாரும் இங்கதானே இருக்கோம். நான் இருக்கேன், பாப்பா இருக்குது, இந்த தனம் இருக்கா, எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். தனம் அபி அம்மா நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோமா? எல்லாரும் இங்கதான்ப்பா இருக்கோம். என்ன நள்ளிரவும் ஏங்க நம்ம இசை ஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச